சார் இப்போ வந்து சிஎம் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அதாவது மத்திய அரசு ஜனாதிபதி மூலம் கேள்வி கேட்குறாங்க. அதை பற்றி நான் சொல்கிறேன். இது பேர் பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ், இது பேர் கேஸ் கிடையாது. இது வந்து ஏற்கனவே ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்காங்க. அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பில் வந்து ஆளுநர்கள் ஜனாதிபதி உட்பட ஒரு காலத்துக்குள்ளே தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் நிறைவேற்றுகின்ற சட்டத்திற்கு அனுமதி தர வேண்டும். அனுமதி தராவிட்டால் அதற்கு கேள்விகளையும் அந்த அரசாங்கத்திடம் மீண்டும் ஒரு காலத்துக்குள்ளே கேட்டு அதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த காலத்தை தாண்டி அவர்கள் செயல்படக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதுதான் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பு. அந்த தீர்ப்பில் ஒரு விளக்கம் ஜனாதிபதி கேட்கலாம், அது பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் அவங்க கேட்கலாம். ஆனால் அது வந்து ரெஃபரன்ஸ், அதுக்கு பதில் சொல்லணுமா வேண்டாமான்றது உச்சநீதிமன்றம் தான் முடிவெடுக்க வேண்டும். உச்சநீதிமன்றத்தில் அது வந்ததுக்கப்புறம் அது வந்து பதில் சொல்ல வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஏற்றுக்கொண்டார் என்றால் அதுக்காக ஒரு தனியார் பெஞ்ச் அமைப்பாங்க. இல்லை இதுக்கு பதில் சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஏற்கனவே இருக்கிற லா இருக்கும். பல சம்பவங்களில் முன்னாடி வந்து தீர்ப்புக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸுக்கு அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. சில விஷயங்களுக்கு நாங்கள் இதில் தலையிட விரும்பலன்னு சொல்லியிருக்காங்க. பப்ரி மஸ்ஜித் விஷயத்தில் இந்த மாதிரி ஒரு பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் போகும்போது நாங்கள் இதில் வந்து தலையிட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. சில விஷயத்தை தலையிட்டிருக்காங்க. ஆனால் இதில் என்ன சுப்ரீம் கோர்ட்டோட என்ன பண்ணுவாங்கன்னு என்னால் சொல்ல முடியல. அவங்க அதுக்கு விளக்கமும் கொடுக்கலாம், விளக்கம் கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இல்லைன்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சிஎம் என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா சிஎம் என்ன கேட்டிருக்காருன்னா தெரியுது. மத்திய சர்க்கார் வந்து இதை ஏற்றுக்காதனால இது ரிவ்யூ பெட்டிஷன் போடுறதுக்கு போடாமல் பிரசிடென்ட் மூலமாக ரெஃபரன்ஸ் கேட்டிருக்காங்கன்றாங்க. இது ஒரு சட்ட யுக்தியை அவர்கள் கையாண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸை வந்து ஒரு நாமினேட்டட் கவர்னர் மூலமாக கண்ட்ரோல் பண்ணணுன்ற ஒரு எண்ணத்தோடு தான் மத்திய சர்க்கார் செயல்படுகிறது. அதை வந்து சிதைத்த சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பை இந்த வழியாக போய் மாற்றலாமான்ற ஒரு மத்திய சர்க்கார் ஒரு யுக்தியை கையாண்டிருப்பதை முதலமைச்சர் அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள். இதற்காக மற்ற மாநில முதலமைச்சர்களையும் போய் சந்தித்து பேசுவதாக நான் செய்தி படித்திருக்கிறேன். முதலமைச்சருடைய நிலையை நான் ஆதரிக்கிறேன். இந்தியா கூட்டணி வலுவடைந்து வருவதற்கு காங்கிரஸ் தலைமை தான் காரணம். இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வலுவாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் யாருக்கும் எந்த சந்தேகமும் வேண்டாம். இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வலுவாக இருக்கிறது, ஒற்றுமையாக இருக்கிறது, தேர்தலை ஒற்றுமையாக சந்திக்கப் போகிறது. என்னை பொறுத்த வரைக்கும் வருகின்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்கு பெரிய வாய்ப்பும் இருக்கிறது என்று தான் சொல்வேன். ஆனால் இந்திய அளவில் ஒரு மாநிலத்திலும் ஒரு தேர்தல் இலக்கணம் இருக்கிறது. இது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அங்கே மகாராஷ்டிராவில் சரத்பவார் கட்சி செய்தி படிக்கிறோம். அவர் வந்து அவருடைய அஜித் பவார் கட்சியோட இணைய போகிறதாக கூட செய்தி வருது. அப்படி இணைந்தால் அந்த கட்சி வந்து இந்தியா கூட்டணி விட்டு வெளியே போகிறதுக்கு ஒரு அவருடைய கட்சி வெளியே போயிடும். ஏன்னா அந்த கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்குது, இவர் வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கார். இந்த கட்சி அந்த கட்சி சேர்ந்துச்சுன்னா அரசாங்கத்தில் இருக்கிற கட்சிக்கு அது போயிடும். மம்தா பானர்ஜி முழுமையாக இந்தியா கூட்டணியில் செயல்படுவது கிடையாது. அதனால் அந்த கண்ணோட்டத்தோடு பார்க்கும்பொழுது ஒரு மாநிலத்தில் ஒரு இலக்கணம் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் வலுவாகத்தான் இருக்கிறது. ஆனால் இந்தியாவிலே மீண்டும் ஒருமித்த கருத்தை கொண்டு வந்து இந்த கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும் என்பதுதான் பலருடைய எண்ணம். சார், திமுக அதிமுக வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இப்போ பணிகள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. காங்கிரஸோட நிலைப்பாடு எப்படி சார்? காங்கிரஸும் தயாராக இருக்குது தேர்தலை சந்திக்கிறதுக்கு. நாங்களும் தயாராக இருக்கிறோம், கூட்டணியில் இருக்கிறோம். நாங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கிறோம். இந்திய அளவில் இந்தியா கூட்டணியில் தலைமை தாங்குகிறோம். தமிழ்நாட்டிலேயும் இந்தியா கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் இருக்கிறோம். நாங்கள் தேர்தலை சந்திக்க முழு தயாராக இருக்கிறோம். இல்லை சார், அவங்க பொதுக்கூட்டம் எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் கூட போட்டோமே. இப்போ கூட நீங்கள் கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரியாது. சென்னையில் வந்து அரசியல் சாசனத்துக்கு ஏற்பட்டிருக்கிற ஆபத்தை பற்றி ஒரு பெரிய கூட்டத்தை போட்டு எங்கள் கட்சியில் இருக்கும் நிர்வாகிகள் தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பேரையுமே கலந்து வச்சு பெரிய கூட்டம் போட்டிருக்கோம். நாங்களும் கிராம அளவில் கமிட்டி தமிழ்நாடு முழுக்க பெரும்பாலான தொகுதியில் போட்டோம். நாங்கள் தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கோம். தொடர்ந்து அமலாக்கத்துறை வந்து தமிழகத்தில் வந்து ரைடு நடத்திக்கிட்டே இருக்காங்க. இது 2026 வந்து சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. எந்த மாநிலத்திலையும் வந்து மத்திய சர்க்காருடைய ஏஜென்சிஸ் மூலமாக எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அது அரசியலுக்கு பாதிக்காது. இதை வந்து ஆளுங்கட்சியோ அவர்கள் பாஜகவுக்கு எதிர்ப்பாக இருக்கிற கட்சிகளை அச்சுறுத்துவதற்காக, அவர்களை முடக்குவதற்காக ஒரு எடுக்கப்படும் யுக்தியாக தான் நான் பார்க்கிறேனே தவிர இது தேர்தலில் எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அது இப்போ பேச முடியாதுங்க. கூட்டணிக்குள்ளே இருக்கிறது 234 சீட்டு தான். அதுக்குள்ளே தான் எல்லாரும் பேசி முடிவு பண்ணிக்கணும். கூட்டணிக்கு தலைமை தாங்குவது திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேசி தான் நாங்கள் எந்தெந்த கட்சி எத்தனை கூட்டணியில் எந்தெந்த சீட்டு நிற்க போகிறோன்றது அப்போ தான் தீர்மானம் பண்ண முடியும். புதிய கட்சிகளில் தான் வந்தாங்கன்னா சிலர் வந்து இடத்த விட்டு கொடுக்க வேண்டிய நிலையும் வரலாம். அதனால் இதை வந்து இன்றைக்கி டிசைட் பண்ணவே முடியாது, பேசி தான் முடியும். துணை முதல்வர் பதவி எதையுமே முன்வைக்கிறது
முதல்ல வந்து கூட்டணி வலுவாக இருக்க வேண்டும், கூட்டணியில் கட்சிகள் சுமூகமாக இடங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும், கூட்டணி வெற்றி பெற வேண்டும். அதற்கு பின்னர் என்ன சூழல் வருகிறதோ அதை பொறுத்து தனி கட்சி ஆட்சியா கூட்டணி ஆட்சியா என்பதெல்லாம் முடிவு செய்துள்ளோம். சார், இப்போ பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி தான் பாகிஸ்தானுக்கு போங்க அப்படின்னு சொல்லி நயினார் நாயகன் பேசிட்டார். அவருடைய இந்த மாதிரியான பேச்சு மாற்றம் புரிஞ்சு பேசுகிறாரா புரியாமல் பேசுகிறாரான்னு தெரியல. பாகிஸ்தானுக்கு ஆதரவாக என்ன, அரசாங்கத்தை எதிர்த்து யாராவது கருத்து சொன்னாங்க அது பாகிஸ்தானுக்கு ஆதரவுன்னு அர்த்தமா? என்ன அர்த்தம்? பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இந்தியாவில் யார் பேசியிருக்கிறாங்க? இன்றைக்கி நடந்த இந்த சிந்தூர் ஆப்ரேஷனில் இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேருமே இந்திய இராணுவத்திற்கு பின்னாடி தான் இருக்கிறோம். யாரும் இந்திய இராணுவத்தையோ இந்திய அரசாங்கத்தையோ குறை சொல்லவில்லை. ஆனால் இவர் யாரை குறிப்பிட்டு சொல்கிறார்? பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இந்தியாவில் யார் பேசியிருக்கிறார் என்று அவர் தெளிவாக சொல்ல வேண்டும். அதனால் இதெல்லாம் சும்மா அது இவ்வளவு நாளாக நல்லா தான் இருந்தார், இப்போ வந்தப்போ ஏன் இப்படி பேசுகிறாருன்னு தெரியல.